நேற்று பேசின 2 டீமுமே புட்டுட்டு போயிருச்சு. துண்டு 2 தடவை தான் தவறும், 3வது தடவை தவறாது. சுவிட்சர்லாண்டுக்கும் இங்கிலாந்துக்கும் மேட்ச் நடக்குது. இந்த இங்கிலாந்துக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர்ஸ் இந்த டோர்னமெண்ட்டில் இருந்த குவெஹி வந்து சஸ்பெண்டடு, இந்த மேட்ச்சில் கிடையாது. 3 at the பேக் விளையாடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. 3 at the பேக் விளையாண்டா சாக்காவை தூக்கி விங் பேக்காக போடுங்களா, ஒரு எக்ஸ்ட்ரா அட்டாக்கிங் ஆப்ஷனும் கிடைக்கும். பையனுக்கு விங் பேக்காக விளையாண்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த மேட்ச்சில் கோபி மெயினும் விளையாண்டே ஆகணும். சுவிட்சர்லாண்டுக்கு ஃபேபியன் ஷேர் இல்லை. இந்த டோர்னமெண்ட்டோட ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ்னால் வந்து அது சுவிட்சர்லாந்து தான். நான் வந்து ஆரம்பத்தில் எதிர்பார்க்கல இந்த மாதிரி இவங்க விளையாடுவாங்கன்னு. பட் இந்த யூரோஸில் சுவிட்சர்லாண்டு ஒரு மேட்ச் கூட தோக்கலை. ரொம்ப நல்லாவே விளையாடுறாங்க. கடைசி மேட்ச் வந்து பாஸ்தா பாய்ஸை பொட்டலங்கட்டி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க 2-0. கிளினிக்கலான ஒரு பர்ஃபார்மன்ஸு. நேற்று நடந்த போர்ச்சுகல் ஃப்ரான்ஸ் மேட்ச் மாதிரி இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். இந்த டோர்னமெண்ட் நடக்கிறத பார்த்தா இங்கிலாந்து ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இந்த மேட்ச்சில் இங்கிலாந்து எப்படியோ ஜெயிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன்.